மதுபானம் உட்பட கஞ்சா புழக்கம் உட்பட விஷயங்கள்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் கிலோ அளவுக்கான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வளோன்னா நீ புழக்கத்தில் இருக்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மதுபானம் உட்பட பல விஷயங்கள் சொன்னார். ரொம்ப எமோஷனலாக தாய்மார்களே நீங்கள் வந்து மனம் மாறுங்க, நீங்கள் யோசிங்க, இந்த மாதிரி திரும்ப திமுக ஆட்சி கொண்டு வந்துடாதீங்க, நீங்கள் இந்த ஆட்சி மாற்றம் பண்ணியான்னு சொல்லி சொல்லும்போதெல்லாம் நிறைய அப்ளாஸ். அது வந்து நீங்கள் பேசும்போது ஹியூஜ் க்ரௌடு, நீங்கள் அந்த பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். மதுரையில் இவங்க விட்ட சொதப்பலை வந்து இங்கே சரி பண்ணாங்க. மதுரையில் வந்து இவங்களால் வந்து கிரவுண்ட் கோஆர்டினேஷன் பண்ண முடியல, காவல்துறை இவங்களால் சரி பண்ண முடியல. இவங்களுக்குள்ள செக்ஸை வச்சு தடுத்துட்டாங்க, சுத்த விட்டாங்க. நிறைய போனவங்கலாம் நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பேராவது வந்து உள்ள போக முடியாமல் வெளியே வந்து பார்த்து போயிட்டாங்க. இங்கே வந்து அது தொடர்பாக பெட்டரா கோஆர்டினேஷன் இருந்துச்சு. உள்ள வந்து நிறைய பேர் உள்ள வந்தாங்க. நல்ல க்ரௌடு. அவங்க போட்டிருந்த ஷெட்டுக்கு மீறி இணையாக வந்து சரிபாதி க்ரௌடு வெளியவே இருந்துச்சுன்னு பார்க்குறோம். நல்ல க்ரௌடு. அதனால வந்து அந்த க்ரௌட்ல வந்து நீங்கள் 100% அட்டென்ஷன் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நார்மலாக இருக்கும், ஞாபகம் தான் இருக்கும். ஆனால் திரு அன்புமணி அவர்கள் பேசும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 முறையாவது கைதட்டல் பெற்றார். அது எல்லாமே அந்த எமோஷனையும் உள்ள வந்து கொண்டு வந்து அந்த டேட்டாவையும் கொண்டு வந்து பெண்கள் வந்து நீங்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுற மட்டும் இல்லை, நீங்கள் நாட்டை காப்பாற்றுறோம், நீங்கள் வந்து இப்படி பேர் கஞ்சாக்கு மதுக்கு இந்த மாதிரி அடிமையாகக்கூடிய ஒரு தமிழகத்தை நீங்கள் உருவாக்குற அனுமதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசினார். அது வந்து பெருசாக எடுபடும், அது பெருசாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.